நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிளாக்கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து இருக்குங்க. ஸோ இதில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் போடுற இந்த பேஜே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து மாறிடுச்சு உங்களுக்கு வந்து. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிக் பிளாக்கர் தான் வந்துருச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரை நியூ பிளாக்கர் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இந்த பட்டன் வந்துருச்சு. அத கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபா இருக்கட்டும், இந்த டீட்டெயிலா இருக்கட்டும், மேல காலம் அடுத்து கீழ வந்து இந்த மாரி ஒரு ரோ இருக்கட்டும். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷன் என்னவோ அது இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் நீங்க போனீங்கன்னா தெரியும். அண்ட் இதில வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நெறைய வந்து பண்ணியிருக்காங்க. இதில நீங்க நியூ போஸ்ட் நீங்க வந்து போடணும்னா, இந்த மாரி பிளஸ் அப்படிங்கிற இந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா தான், நீங்க வந்து புது போஸ்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் நீங்க வந்து பார்த்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ எத்தன நீங்க வந்து இப்ப வியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு முன்னாடி பழைய செட்டிங்ஸ்ல நீங்க பார்த்திருந்தா தெரியும். அதில வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலீட், வியூ அந்த மாரிலாம் இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து தனியா வேற ஒரு பேஜ்ல ரீடைரக்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இது எத்தன வியூஸ் காட்டியிருக்கு. இது வந்து என்ன கமெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம என்ன ஒரு டேக் போட்டு நம்ம இந்த போஸ்ட் வந்து போட்டுருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டேக் தான் இந்த இடத்துல வந்து காட்டுது. மேபி வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 2, 3 டேக் நீங்க போடுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி +1, +2 அல்லது +5 அப்படின்னு சொல்லிட்டு எத்தன டேக்கு நீங்க வந்து போட்டிருக்கீங்களோ, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு எத்தன டேக் நீங்க வந்து போட்டிருக்கீங்களோ, அது மாரி உங்களுக்கு வந்து +1, +2 அந்த மாரி பார்த்தீங்கன்னா, 3 டேக் போட்டிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேக் மட்டும் விசிபிளா இருக்கும். மீதி வந்து 2 டேக் வந்து +2 அப்படின்ற மாரி வந்து காட்டும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து இந்த மாரி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே மாரி தான் பேஜஸும். ஸோ எப்படி நீங்க போஸ்ட் நீங்க வந்து எப்படி இந்த பேஜ் வந்து அப்டேட் ஆயிருக்கோ, இதே மாரி தான் இந்த பேஜஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி தான் சேம் தான் வச்சுக்கோங்களேன். இதுல வந்து டேக் மட்டும் இருக்காது. ஸோ மத்த எல்லாமே வந்து சேம் தான். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க புதுசா நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா, அதில நெறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் வந்து ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணி ஒரு நியூ போஸ்ட் போடுறதுக்கு உண்டான பேஜ் இப்ப நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்க தான் போயிட்டு நீங்க ஒவ்வொரு புது புது ஆர்டிக்கல் நீங்க வந்து இங்க தான் போய் நீங்க டைப் பண்ணி எல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ மேல வந்து டைட்டில் குடுத்துருவீங்க. இது பிரச்சனை இல்ல. கீழ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் எல்லாமே இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிருவீங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூவா நெறைய அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட லுக் வைஸே உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பழைய வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். இதில கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பழகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா திடீர்னு இது பண்ணோனே உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஸோ எனக்கே வந்து நான் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எந்தெந்த செட்டிங்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸா இருந்துச்சு. ஸோ மேபி வந்து உங்களுக்கும் இந்த மாரி ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படலாம். பட் ஆனா ஒரு கொஞ்சம் தான் ஒரு 7 டேஸ், 5 டேஸ்ல உங்களுக்கு வந்து சீக்கிரமா நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேல டைட்டில் குடுத்துருவீங்க. மேல வந்து டைட்டில் குடுத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழ வந்து உங்களுடைய கன்டென்ட் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிருவீங்க. ஸோ அது மாரி டைப் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து போல்டா மாத்தணும்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு போல்டு, ஸோ இத்தாலிக், அண்டர்லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது. ஸோ கிராஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே பழசு தான் உங்களுக்கு வந்து. முன்னாடி பழைய வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சோ, ஸோ அதே தான் உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றணும்னா, ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வந்து முன்னாடி விசிபிளாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ என்ன கலர் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அதோடைய பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இது டெக்ஸ்ட்டோட கலர் நீங்கள் மாற்றணும்னா இதை போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பழைய வெர்ஷன் தான். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்து விசிபிளாக வந்து காட்டாது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது எல்லாமே பழசு தான். இத புதுசா வந்து உங்களுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசா வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல்ல வந்து ஒரு போஸ்ட்ல வந்து நீங்க டேபிளர் காலம் வந்து கிரியேட் பண்ணணும்னா, நீங்க எம்எஸ் வேர்டு போயிட்டு அதில போய் தான் நீங்க வந்து டேபிளர் காலம் கிரியேட் பண்ணி, ஸோ அதுலேருந்து தான் நீங்க வந்து கொண்டு வரணும். பட் ஆனா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட்டா உங்களுடைய பிளாக்கர்ல இந்த போஸ்ட் எழுதக்கூடிய அந்த பேஜ்லயே உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்சர்ட் டேபிள்னு வந்து கேட்கும். ஸோ இது வந்து இன்சர்ட் டேபிள்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ரோ வந்துடும். ஸோ 2 காலம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரி 2 ரோ வரும், 4 காலம் அந்த மாதிரி வரும் வச்சுக்கோங்களேன். அடுத்து நீங்கள் இதெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணோம்னா எந்த ரோவுக்கு அல்லது எந்த காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக கிரியேட் பண்ணணுமோ அதுக்கு நேரம் இந்த மாதிரி மவுஸ் வச்சு
இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதில் போயிட்டு மறுபடியும் இதில் ரோ நீங்கள் வந்து ஆட் பண்ணணுமா, அது வந்து பிலோவா அல்லது அபோவா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இதுக்கு மேலேயா அல்லது கீழே நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே செலெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துடுங்க. இன்சர்ட் காலம் லெஃப்டா ரைட்டான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்டிகல் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பாதி டைப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து ரோ அல்லது காலம் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் ரைட் கொடுக்குறேன். ஸோ ரைட்னா இந்த பக்கம் எனக்கு வந்து ரைட் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் வந்து தெரியுது, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் போய் நான் லெஃப்ட் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட்னா எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு அடிஷ்னல் ஆட் ஆயிடுச்சு. இப்போ வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ரோ வந்து நான் டெலீட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டேபிள் காலம் கொண்டு வந்தது உண்மையிலேயே வந்து ஒரு எம்எஸ் வேர்டு போகாமல் நம்ம இந்த இதுலேயே வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய இந்த பேஜ்லேருந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபிள் இந்த இடத்துல வந்து புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஓகே இப்போ நான் வந்து டெஸ்டிங் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டிங் கொடுத்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணால் போதும். அந்த லேபிள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும், புரியுதுங்களா? ஸோ இல்லை நீங்கள் வந்து இந்த டெஸ்டிங் லேபிளும் எனக்கு வேணும், வேறு லேபிள் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் புதுசாக இப்போ டைப் பண்ண லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். இது இல்லாமல் எனக்கு வந்து வேறு எதுலையும் ஆட் ஆகணும்னா நீங்கள் வந்து மல்டிபிள் எத்தனை நீங்கள் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ மற்ற பெர்மாலிங், லொக்கேஷன், சர்ச், டிஸ்கிரிப்ஷன், ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து அதே தான் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் பண்ணக்கூடிய இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லுக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் அந்த வீப் செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டேபிள் காலம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ் வேர்டு போகாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஜ் நம்ம ஆர்டிக்கல் எழுதுகிற பேஜ்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக டேபிள் கால் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லேபிள் கொஞ்சம் போல் செட்டிங்ஸ் மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ போக போக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதாயிரும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இந்த HTML இருக்குது பார்த்தீங்கன்னா. நீங்கள் நார்மலாக வந்து இந்த டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த பேஜில் நம்ம டைப் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு வந்து HTML அந்த ப்ரிவியூவில் நீங்கள் பார்க்கணும்னா இந்த போயிட்டு ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, 2 சிம்பிள் HTML வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த HTML வியூவில் வந்துடும். இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து பழைய அந்த இதில் டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும், ப்ரிவியூ பார்க்கணும்னா நீங்கள் இதில் போய்ட்டு ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டுலாம் உங்களுக்கு வந்து காட்டலை, அதே பேஜில் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணால் வந்து வேறு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு நியூ டேப் ஓப்பன் ஆகி அதில் வந்து காட்டும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து காட்டிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அன்செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவியூ வந்து போயிடும். பப்ளிஷ் பண்ணணும்னா நீங்கள் இதில் போய்ட்டு அப்படியே கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். பப்ளிஷ் பண்ணவான்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து மெசேஜ் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்துக்கூடிய நியூ அப்டேட்டு. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த டேபிளர் கலர் கொடுத்தது, ஸோ அந்த கலரிங் அந்த ப்ரிவியூ கொடுத்துருக்க அந்த அப்டேட்டு, அதேமாதிரி லேபிள் கொடுத்துருக்க அப்டேட்டு அண்ட் இந்த போஸ்ட்டோட இந்த மெயின் பேஜ் ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதாக இருக்கட்டும், பேஜஸ் அந்த இது இருக்கட்டும், ஸோ ரொம்பவே வந்து புதுசாக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்ல அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.